தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7/1/2016 வியாழக்கிழமை அனுசம் நட்சத்திரம் காலை 8:28 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று மாலை நேரத்திலே பிரதோஷ நேரத்திலே நீங்கள் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் உமையவளையும் வழிபட்டு வாருங்கள். நந்தியை வழிபடுவதன் மூலம் சகல தோஷங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட இயலும் என்று தெரிவித்து, இனி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, ஒரு அற்புதமான திருக்கோவில் வேலங்குடி என்று இருக்கிறது. அங்கே ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து செவ்வூருக்கு செல்கின்ற வழியிலே இந்த வேலங்குடி இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய தெய்வம் கருப்பர் என்ற தெய்வம். இந்த கருப்பர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், எல்லா கருப்பர்களையும் போல அல்ல. இது ஒரு பீடம் மட்டும் அங்கு இருக்கிறது. கூரை கொட்டைக்குள்ளே அது இருக்கிறது. அரிவாள் அதற்கு பக்கத்திலே நிறைய இருக்கும். அரிவாளில் ஏறி ஆடுகின்ற தெய்வம் என்று சொல்லலாம். மாசி மாத திருவிழா காலத்திலே சிவராத்திரிக்கு பின்னாலே அங்கே திருவிழா வைப்பார்கள். அந்த திருவிழாவிலே அரிவாளின் மேல் ஏறி நின்று கொண்டு அந்த அருள் வந்தவர் ஆடுவார். அப்படிப்பட்ட அரிவாள் அதற்கு அடையாளம் என்று கேட்டு ஆயிரக்கணக்கான அரிவாள்கள் அங்கு குவிந்திருக்கின்றன. அந்த வேலங்குடியிலே என்ன புதுமை என்று சொன்னால், அதற்கு பெயர் சாம்பிராணி வாசகர் என்று பொருள். சாம்பிராணி வாசகர், சாம்பிராணி கருப்பர் என்று சொல்வார்கள். ஒரு சமயம் பர்மாவிலே வாழ்ந்த கீழச்சிவல்பட்டியை சார்ந்த நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் அங்கே வாங்கல் கொடுக்கல் வைத்திருந்தார்கள். அப்படி வட்டிக்கு கொடுத்து வாங்குகின்ற பொழுது ஒருவருக்கு தொகை கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டார். உடனே வழக்கு நடந்தது. அந்த பர்மாவில் உள்ள கோர்ட்டிலே வழக்கு நடைபெற்ற பொழுது, கோர்ட்டிலே அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி அந்த கொடுத்த செட்டியாரை பார்த்து கேட்டார், நீங்கள் கொடுத்ததற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார். இவரிடம் ஆதாரம் இல்லை. உடனே சொன்னார், இதற்கு சாட்சி என்று சொன்னால் வேலங்குடி கருப்பர்தான் சாட்சி என்று சொல்லிவிட்டார். அந்த குலதெய்வம் இவருக்கு அந்த தெய்வமாக இருந்தது. உடனே என்ன ஆயிற்று என்றால், அந்த பர்மா கோர்ட் முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்தது. சாம்பிராணி வாசம் அடிக்க தொடங்கிவிட்டது. சாம்பிராணி புகை வந்தவுடனே அந்த நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், டவாலியை கூப்பிட்டு, யாராவது வீதியிலே தெருவிலே போபவர்கள் சாம்பிராணி போட்டுக் கொண்டு செல்கிறார்களா என்று பார் என்று சொன்னார்கள். அவர் சுற்றுமுற்றும் வந்து பார்த்துவிட்டு, எங்குமே யாரும் செல்லவில்லை ஐயா என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் கருப்பர் தான் சாட்சி சொல்ல வந்திருக்கிறார், உங்கள் சாட்சி உண்மையான சாட்சி என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார். இது இன்றைக்கும் அங்கு கவிதையிலே எழுதப்பட்டு அந்த கருப்பர் சன்னதியிலே இருக்கிறது. கல்வெட்டு போல அங்கே இருக்கின்றது. அதற்கு பக்கத்திலே ஒரு மேடை இருக்கும். அதிலே அங்கே சாம்பிராணி போடுவார்கள். அந்த தெய்வத்திற்கு என்ன மிகப்பெரிய பெருமை என்று சொன்னால், அதற்கு பக்கத்திலே ஒரு புளிய மரம் இருக்கிறது. எல்லா புளிய மரங்களையும் நீங்கள் பார்த்தால், இன்றைக்கு இரவிலே பார்த்தால் அந்த இலைகள் ஒட்டிக்கொள்ளும். ஆனால் இங்கிருக்கிற அந்த புளிய மரத்தினுடைய இலைகள் ஒட்டிக்கொள்ளாது. உறங்கா புலி என்று சொல்லுவார்கள். தூங்காத நிலையில் இருக்கும். காரணம், கருப்பர் அங்கு துடியோடு இருக்கின்றார். எனவே தூங்கா புலி கருப்பர், உறங்கா புலி கருப்பர் என்று சொல்லுவார்கள். கருப்பர் என்றாலே வீரம் வாய்ந்தவர் என்று பொருள். அங்கே ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரையை பக்கத்திலே பூதம் காத்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த கருப்பர் சாம்பிராணி வடிவத்திலே சாட்சி சொல்லியவர். அருகிலே அங்காளம்மன் திருக்கோயிலும் இருக்கின்றது. அங்கே வீரபத்திரரும் அங்கு இருக்கின்றார். அப்படிப்பட்ட திருக்கோயில் அதிசயமான கோயில். வாழ்க்கையில் வீரம் பெற, வெற்றிகள் குவிய, வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வேலங்குடியை நோக்கி நீங்கள் சென்றால் வாழும் வாழ்க்கை வளமாக இருக்கும். திருவிழா நடைபெறுகின்ற மாசி திங்களிலே நீங்கள் சென்றால் உங்கள் வாழ்க்கையில் மிக வசதி வாய்ப்புகளும் பெருகும், நல்ல வளர்ச்சியும் கூடும். ஏனென்றால் இதுபோன்ற மிகப்பெரிய தெய்வங்கள், கிராம தெய்வங்கள் சில இடங்களில் மிக அற்புதமான பலன்களை கொடுப்பதாக இருக்கின்றது. இந்த வேலங்குடி தெய்வம் நீங்கள் விரும்புகின்ற வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோசித்தும் பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் காரணம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். எனவே விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். ரிஷபராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள். இல்லத்தில் உள்ளவர்கள் நல்லவிதமாக நடந்து கொள்வார்கள். வங்கி சேமிப்பு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். விலையுயர்ந்த பொருட்கள், நூதன பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகளில் முன்னேற்றம் கண்டு நீங்களும் பெருமைப்படுவீர்கள். அரசு வழி சலுகைகள் கூட ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடியே கிடைக்கலாம். மிதுனராசி நேயர்களே, சொல் யுத்தத்தை தவிர்த்தால் சுகம் கிடைக்கும் நாள்.
இன்றைக்கு யாரோடும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. சுற்றி இருப்பவர்களின் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. வாங்கல் கொடுக்கல்கள் மதியத்திற்கு மேல் ஒழுங்காகும். வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு அதிகம் இருக்கும். என்ன இருந்தாலும் செவ்வாய் 6க்கு வரும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. 6, 8, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி வருகின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் உங்களுக்கு செயல்பாடுகள் அமையும். திடீரென்று நல்ல மாற்றங்கள் வரலாம். எனவே இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பதோடு பிரதோஷம் என்பதால் நந்தியையும் வழிபட்டு நலம் காணுங்கள். கடகராசி நேயர்களே, துன்பங்கள் தூளாகும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். கடல் தாண்டி வரும் செய்தி காது நீக்க செய்யும். சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் நாள். பணிகளில் ஒரு சிலருக்கு மாற்றம் ஏற்படலாம். பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். அரசியல் ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 2லே குரு இருக்கிறார். குடும்பத்திற்கு தேவையான சுப காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறாமல் 2 நாட்களாக காத்திருந்த சுப நிகழ்வுகள் எல்லாம் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் ஒரு விரயம் உண்டு. உறவினர்களால் அந்த விரயங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைக்கும் நாள். இன்றைக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. நண்பர்களின் நல் ஆதரவும் கிடைக்கும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். வரங்கள் வாயில் தேடி வரலாம். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கும் நாள். சந்தித்தவர்கள் உங்களுக்கு சந்தோஷமான தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பர். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உற்சாகமாக உதவிக்கரம் நீட்டுவர். செவ்வாய் நன்றாக இருப்பதால் வாங்கிய இடத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சொத்துக்களால் ஆதாயம் கிடைப்பது மட்டுமல்ல, சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும். தொழில் மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. 2லே சனி இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். விருச்சிக ராசி நேயர்களே, சனி சந்திர யோகம் செயல்படும் என்று சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கும் நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். பிரதோஷ நாள் என்பதால் நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள், வளம் சேருங்கள். தனுசராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகத்தால் இன்றைக்கு பொருளாதார நிலை உயரும் நாள். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். அதற்குரிய தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பயணத்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு. அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். கடல் தாண்டி வரும் செய்தி காது நீக்க செய்யும். மகர ராசி நேயர்களே, தேக நலனில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய நாள். இன்றைக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். சனியின் பார்வை முழுமையாக உங்கள் ராசியில் பதிவதால் சஞ்சலங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். குழந்தைகளை பற்றியும் கவலை, குடும்பத்தை பற்றியும் கவலை இருக்கும். நண்பர்களால் நீங்கள் ஏமாற்றத்தையும் சந்திக்க நேரிடும். எனவே விழிப்புணர்ச்சி அதிகம் காட்டினால்தான் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். மாலை நேரத்தில் அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட அதற்கேற்ப ஆதாயம் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். குருவின் பார்வை 12, 2, 4 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இடம் பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். தாய்வழி ஆதரவு கூடும். வாகன யோகம் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மீனராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். கூட இருப்பவர்கள் உங்கள் கூட்டாளிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் மன அமைதி குறைவை உருவாக்கலாம். அவர்களால் விரயங்கள் உண்டு. தொகை வந்த மறுநிமிடமே செலவாகிவிடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். இன்றைக்கு இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குருவாரம் என்பதால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். தென்முக கடவுளை வழிபட்டால் நன்மைகள் வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.